Dear friends, how are you all? Greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? சரி, கடந்த நாட்களில் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சிலது கிடைச்சிருக்கலாம், சிலது கிடைக்காம போயிருக்கலாம். கிடைக்காம போனதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தருக்காக காத்திருங்க, நிச்சயமாக பதில் தருவார். நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக தொடர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தருகிறார். படிக்கிறேன். 2 Thessalonians chapter 2 verses 17. Comfort your hearts and stabilize you in every good word and work. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவராக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, செடி வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்ட்டு. ஆக நம்ம பிறக்க வச்ச ஆண்டவர் நமக்கு நல்லது செய்யாமல் இருப்பார், நிச்சயமாக செய்வார். நம்பிக்கையோட கர்த்தருக்காக காத்திருப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். அதன் மூலமாக அவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம். அந்த சாட்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். உம்மிடம் வந்தேன், உள்ளத்தை தந்தேன், சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். என் இறைவா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரண நீர்தானையா. Let us pray. Heavenly Father, thank you for always hearing the cries of my heart. Your help and your presence are my rest. In Jesus' name, Amen. Thank you, friends. See you in the next week. Till then, it is Arul from Bangalore. Happy Father's Day. Bye-bye. God bless you.